அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இறைவன் அருள் பெற்று அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியமுடனும் நிறைய பணத்துடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வேண்டி இந்த வீடியோ பதிவினை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். 9 ஒரு ஜாதகத்துக்கு 1ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் மிக மிக வலிமையாக இருக்கணும். இறைவனுடைய அருளால் யாருக்குமே இந்த 3 பாவமும் வலுத்திருக்காது. எங்கேயாச்சும் ஒரு தெய்வ பிறவிக்கு அப்படி இருக்கும். ஓகேங்களா? 1 வலுத்தா 5 வலுக்காது, 9 வலுத்தா 1 வலுக்காது, 5 9 வலுத்தா 1 வலுக்காது, 1 5 வலுத்தா 9 வலுக்காது, 1 9 வலுத்தா 5 வலுக்காது. இப்படி எதையாச்சும் ஒரு இதை பிரச்சனைக்குரிய இடமா மாற்றி தான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். சரி, இயற்கையிலேயே இந்த 9ஆம் பாவம் என்னென்னலாம் சொல்லும். சரிங்களா? நமக்கு கிடைக்க வேண்டிய பெயரை சொல்லும், நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை சொல்லும். சரிங்களா? நமக்கு வரக்கூடிய புகழையும் சொல்லும், தகப்பனாரை சொல்லும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு யார், நம்மளுடைய குரு பகவானுக்கும் நம்மளுடைய குருவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தொடர்பு எப்படி இருக்கும், நம்ம குருவை எந்த அளவு வணங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த 9ஆம் பாவம் தான் குறிக்கும். இது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட இந்த 9ஆம் பாவத்தை சொல்லுவோம். என்ன காரணம்? 5ஆம் இடத்துக்கு இது 5 அப்படிங்கிறது காரணம் தான். சரி, தகப்பனாரை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த 9ஆம் பாவத்தை எடுக்கணும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள், தந்தை வழி சொத்து, இதெல்லாம் இந்த 9ஆம் இடம் சொல்லும். ஓகேங்களா? நம்ம ஒரு யாகம் நடத்துறது, ஓகேங்களா, ஒரு கோயிலில் பிரதிஷ்டை செய்கிறது, தூரதேச பயணத்துக்கு போகிறது, கப்பல் யாத்திரை செய்யக்கூடியது, புனித யாத்திரை செல்லக்கூடியது, இதெல்லாமே இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ரகசியம். அதே மாதிரி சாஸ்திர விவேகம், சாஸ்திர ஞானம், நீண்ட தூரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தீர்த்த ஸ்தல யாத்திரை. சரிங்களா? இந்த வீடியோ பதிவை போடுற இன்னைக்கு நானும் ஒரு தீர்த்த ஸ்தல யாத்திரைக்கு கிளம்ப தான் போகிறேன். ஓகேங்களா? அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோவில் திருப்பணி, இந்த அட்டமா சித்து பணிகள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த 9ஆம் இடம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இது. ஆனால் நமக்கு இந்த 9ஆம் பாவம் நம்ம இதிலிருந்து எடுத்துக்கிறது, தகப்பனாரை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, பூர்வ புண்ணியத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நம்ம எல்லாரும் பேசினதை விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுப்போம். இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு பாட்டு இருக்கு, பிரபுதேவன் நடித்த பாட்டு, எப்பா எப்பா ஐயப்பா கண்ணில் காசை காட்டப்பான்னு ஒரு பாட்டு இருக்கும், மனோ சார் பாடியிருப்பார். அதில் ஒரு அருமையான லைன் வரும், அதிர்ஷ்டத்துக்கு வந்ததனால் அதிர்ஷ்டம் என்று பேருங்க, சொல்லாமலே செல்வதால் செல்வம் ஒன்று பேருங்கன்னு வரும். அது இன்னைக்கு வரும்போது ஒரு இடத்துல இந்த பாட்டை நான் கேட்டேன். அங்கேருந்து தான் சரி இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை பற்றி ஒரு வீடியோ பேசுவோமே. ஏற்கனவே செல்வத்தை பற்றிலாம் நம்ம சேனலையும் பேசியிருக்கேன், மற்ற சேனலையும் பேசியிருக்கேன். அதிர்ஷ்டத்தை பற்றி ஒரு வீடியோ இது வரைக்கும் பேசவே இல்லையே, சரி பேசுவோம் அப்படின்ட்டு தான் இந்த பதிவு உங்களுக்காக. நம்மளுடைய வாழ்க்கையில் பெயர் புகழ் பாக்கியம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் 9. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான ப்ரொமோஷன்ஸ் பூரா 9, அதை மட்டும் எடுத்துக்கலாம். சரி, ஒரு ஜாதகருக்கு திருமணம் உறுதியாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே 9ஆம் இடம் செயல்படும். ஒரு ஜாதகருக்கு மனைவிக்கு அரசு வேலை, அங்கே 9ஆம் இடம் செயல்படும்.
ஒரு ஜாதகருக்கு மனைவி அல்லது கணவர் மூலியம் நிறைய சொத்து வருது, அங்க 9ஆம் இடம் வேலை செய்யும். ஒரு ஜாதகருக்கு நிறைய வாகனம், நிறைய ஆட்கள், பெரிய ஃபேக்டரி, இதெல்லாம் 9ஆம் இடம் வேலை செஞ்சுட்டே இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் நிறைய இருக்கிறது, அவங்களுடைய சொத்தெல்லாம் கொஞ்சம் வெயிட்டான இடத்துல இருக்கிறது, மலை பிரதேசங்கள்ல இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடம் உயரமான இடம், அதுக்கு பக்கத்துல தான் 9ஆம் இடம் இருக்கு. மலை பிரதேசங்கள் அல்லது மலை பிரதேசங்களை ஒட்டி இருக்கக்கூடிய சரிவுகள் அல்லது ஆற்று பாசனம், விவசாய நிலங்கள், இதெல்லாமே இந்த 9ஆம் இடத்தை குறிக்கும். சரி, அதன் பிறகு பாருங்க, இந்த 9ஆம் இடத்துல நம்ம அந்த ப்ரமோஷன்லாம் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய குழந்தைகள் ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா 9ஆம் இடம். நம்ம அப்பா ஒரு பெரிய ஆளுன்னு இந்த சமுதாயத்துல பேசுறாங்கன்னா 9ஆம் இடம். நமக்கு ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அரசு வேலை, இந்த மாதிரி முக்கியமான ஒரு பொசிஷன்லாம் வருதுன்னா அதுக்கு 9ஆம் இடம் தயவு வேணும். சார் அவ்வளவு ஏன் சார், ஜோசியத்துல பெரிய ஆளாகணுமானாலும் 9ஆம் இடம் தயவு வேணும் சார், இல்லாட்டி ஆக முடியாது சார். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு யூடியூப் வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ, என்ன உள்பட, நம்மளுடைய குருநாதர்கள் உள்பட, நம்மளுடைய மாணவ செல்வங்கள் உள்பட, நம்மளுடைய ஜோதிட ஆர்வலர்கள் உட்பட அத்தனை நபர்களுக்கும் 9ஆம் இடம் ஓரளவிற்கேனும் வலுத்திருக்கும். இல்லாட்டி இவங்க இதுல ஒரு துறையில வர முடியாது. இன்னும் நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமா யூடியூப் எடுக்கிறோம், அத்தனை பேரும் கூட தான் சமூக வலைதளத்தை பயன்படுத்துறோம். அப்போ நம்மளுடைய எல்லா ப்ரமோஷன்ஸ்க்குமே இந்த 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். சரி, இந்த 9ஆம் இடத்துல எந்தெந்த கிரகம் இருந்தா என்னென்ன பலன் அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் என்ன பலன் பார்க்கலாம். சுப கிரகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் மிக மிக சிறப்பு. இங்க சரம், ஸ்திரம், உபயம் அதெல்லாம் எடுத்துட்டே வரல சார். மொத்தத்தில் 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவர் லக்னத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 3 பாவங்களும் வலுப்பெறுது. இதுல கூடையில் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த அமைப்பு அருளணின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல 9ஆம் இடத்துல குரு இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். நல்லா கவனிங்க. குரு மட்டும்தான் அங்க அவர் இயல்பா இருக்கணும், வக்ரம் அடையக்கூடாது, ராகு கேதுக்களோட இணையக்கூடாது, செவ்வாய் சனி தொடர்பு இருக்கக்கூடாது, சூரியனோட நெருக்கமா இருக்கக்கூடாது, குறிப்பா தேய்பிறை சந்திரனோட இணையக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் சொல்ற பலன்லாம் நடக்காது. நான் அதனாலதான் ராவா இருக்கக்கூடிய, அதாவது தனித்து இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மட்டும் சொல்றேன். 9ஆம் இடத்தில் குரு இருப்பது நல்லது. எந்தெந்த வகையில நல்லது? தகப்பனார் மிக பெரிய மனிதரா இருப்பார், இவங்களுடைய குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பமா இருக்கும், புரியுதுங்களா? இவங்களுடைய குழந்தைகள் நல்ல அடுத்த தலைமுறையை உருவாக்கும், நிறைய சொத்துக்கள் இருக்கும், ஆன்மீக பணிகள் செஞ்சிருப்பாங்க, கோயில் திருப்பணிகள் செஞ்சிருப்பாங்க, தீர்த்தஸ்தல யாத்திரை போயிருப்பாங்க, காசியில போயிட்டு வந்த குடும்பம்னு சொல்லுவாங்க அப்பவே. இதெல்லாம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. அதே மாதிரி உழைக்காமல் ரொம்ப சொகுசா பணம் வரக்கூடிய அமைப்புல அந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு சுபகரகமான சுக்கிரனுக்கிட்ட போகலாம். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் குருவுக்கு சொல்லப்பட்டதே தான், பட் இது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும். சரி, நல்லா பார்த்துங்க. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அங்கே ஒரு சிறு குறைகளோடு குருவுக்கு சொன்ன அத்தனை விஷயங்களும் அங்க இருக்கும். அந்த அமைப்புகள்லாம் இந்த ஜாதகம் அனுபவிப்பார். இது பொருளணியா இருக்கணும். இப்போ ரிஷப லக்னம் 9ஆம் இடத்துல, நான் மீண்டும் சொல்றேன், இங்க சரஸ்திரம் உபயம் நான் கொண்டு வரல. இப்போ ரிஷப லக்னம் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, நல்லதுதான். அப்பாவை அந்த ஏரியாவில், ஜாதகருடைய அப்பா அந்த ஏரியாவில் பிரபலமான ஒரு மனிதராக இருப்பாரு. ஆனா சொந்த சமுதாயத்தில் அவர் யாருக்குமே தெரியாது. இதுதான் அந்த சின்ன குறை, புரியுதுங்களா? அவர் குருவை போல 3 வீட்டை பார்க்க முடியாது, ஒரு வீட்டை தான் பார்ப்பார். அவர் அங்கிருந்து நேரா 3ஆம் இடத்தை தான் பார்ப்பாரு. தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்துல நிறைய ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி மேல, இளைய சகோதரம் இல்லையா, அவங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். தம்பி ஃப்ராடு ஏமாத்துறான்னு தெரிஞ்சாலுமே கூட அவங்களோட நெருக்கமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி மனைவியால் ₹1 எனும் அவங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே நம்ம இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனை வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இன்னொரு சுபகிரகம் யாரு? புதன். 9ஆம் இடத்துல புதன் இருந்தா அருமையான யோகம். சாஸ்திர வித்வான், சகல கலைகளையும் அவங்க நுனி விரல வச்சிருப்பாங்க. கணக்கு 12 8 எவ்வளவுன்னா டக்குன்னு யோசனை பண்ணாம 72ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். ஏன்னா அவங்களுக்கு புதன் அப்படிதான் பாக்கியத்தை தருவார். அதே மாதிரி தாய்மாமன் வகை நிறைய ஆதாயங்கள் தருவார். மாமனார் வீட்டில இருந்து வரக்கூடிய அந்த சொத்துக்களை இவரு மேனேஜ்மெண்ட் பண்ணுவார்.
பண்ணுவார், நிர்வாகத்திறன் பண்ணுவார். 9ஆம் இடத்துல தனித்து இருக்கக்கூடிய புதன். மேக்சிமம் 9ல புதன் இருந்தா தகவல் தொழில்நுட்பம், சரிங்களா, மீடியா, இந்த மெமரி கார்டு, சரிங்களா, இதை சார்ந்த சமூக வலைதளம் இதெல்லாம் ஆர்வத்தை அதிகம் தருவார். அதே மாதிரி மாமன் வகையிலையும் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருந்தால் இன்ச்சிஞ்சா போகும். 9ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் இருந்தால் மிக மிக நல்லது. அது அருளணி ஆகட்டும் பொருளணி ஆகட்டும் மிக மிக நல்லது. சரி, எந்த வகையில் நல்லது? தாயால் இவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். தாயார் வந்து அரசு வேலையில் இருப்பாங்க. நிறைய சொத்துக்கள் தாயார் பேரில் இருக்கும். தாயார் தான் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. தகப்பனாரை விட தாயார் தான் அதிகமாக ஒரு வலுவான இருக்கக்கூடிய, அவங்க கை தான் ஓங்கி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அம்மா வந்து கடல் கடந்து போய் வேலை செஞ்சுருப்பாங்க, அல்லது கடல் கடந்து உங்களுக்கு சொத்தெல்லாம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கும்போது. 9ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். அபாரமான யோகம் சார். தகப்பனாருக்கும் அருமையான யோகம், தாய்க்கும் அருமையான யோகம். மிகப்பெரிய அரசு உத்தியோகத்தினுடைய உச்சத்தில் இருப்பாங்க இவங்க எல்லாருமே. இங்கே நட்சத்திரம்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் சார், ஜென்ரலாகவே பார்ப்போம். 9ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருந்தால் மிக அருமையான ஒரு யோகம். அவங்க இந்த பையன் பிறக்கும்போது, இந்த ஜாதகர் பிறக்கும்போது அப்பா ஏதோ அரசு பதவி, மக்கள் பிரதிநிதி பதவியில இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நன்மை தரக்கூடிய விஷயங்கள் 9ஆம் இடத்துல இருக்கு. சரி, இங்கேயே தேய்பிறை சந்திரன் இருக்கிறார். அம்மாவால ஆதாயமும் உண்டு, அம்மாவால ஒரு சறுக்கலும் உண்டுன்னு அர்த்தம். ஒரு முன்னேற்றமும் உண்டு, ஒரு வீழ்ச்சியும் உண்டுன்னு அர்த்தம் 9ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கும்போது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திரன் இருக்கிறார். கெட்டது குடி. பிறக்கும் போதே தகப்பனார் இல்லை, அல்லது தகப்பனாருக்கும் ஒருக்கும் ஆகாது. எடுத்தோடனே தகப்பனாருக்கு இல்லைன்னு இந்த ஒரு காம்பினேஷன் வச்சுலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? 9ஆம் இடம் மட்டும் இல்லை சார், நம்மளுடைய 4ஆம் இடமும் பார்க்கணும். ஏன்னா தகப்பனாருக்கு அது ஆயுள் ஸ்தானம் இல்லையா, இதெல்லாம் பார்த்து சொல்லணும். சூரியனுடைய நிலைமையை கவனிக்கணும். சரி, இது நம்ம ஒரு 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 செப்பரேட் வீடியோ அப்படிங்கிறதுனால இதை பார்க்கலாம். அதாவது நாளைக்கு சூரியனுக்கு 12ல் இருக்கிறாருன்னு வச்சுங்க. சூரியன் 10, சந்திரன் வந்து 9ல் இருக்கிறாருன்னா இங்கே தகப்பனாருக்கு மாரகம் நடக்காது. 10ல் ஒரு திக்பலம் ஆகும்போது அது நடக்காது. இதே சூரியன் 8, சந்திரன் 9, அப்போதான் அமாவாசையை விட்டு தாண்டி வெளியில் வந்திருக்கிறார். ஒரு பாதிப்பு இருக்கும், ஆனால் அவர் உயிரோடு தான் இருப்பார். ஓகே, எப்போ செவ்வாய் சனி ராகுங்கிற ஒட்டுமொத்த பாவகிரகங்களுடைய தாக்குதல் போது 9ஆம் இடம் பாதிப்படையுதோ அப்போதான் தகப்பனாருக்கு ஆகாதுன்னு சொல்லணும். இருந்த போதிலும் மேலோட்டமா அமாவாசை சந்திரன் 9ஆம் இடத்துல இருந்தால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அப்படி வச்சுக்கோங்க. சந்திரனுக்கு மட்டும் 4 நிலையை பார்த்துருக்கோம். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க. 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் சார் இது காரகோ பாவனாஸ்தின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அது அப்படிலாம் எதுவும் இல்லை சார். தந்தை மகனுக்கு இடையில கருத்து வேறுபாடு வரும் சார். தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கிறத கொஞ்சம் தாமதம் இருக்கு சார். மற்றபடி இது பெரிய அளவில் எதுவுமே பாதிக்கல சார். நல்லா தெரிஞ்சுங்க, நான் முன்னாடியே சொல்றேன். அந்த அமைப்பையும் சேர்த்து இந்த அமைப்பை பாருங்க. அதே மாதிரி அரச பதவி ஒரு சில பேருக்கு தான் சார் கிடைச்சிருக்கு. மேக்சிமம் பேருக்கு அரச பதவி கிடைக்கல. ஆனா இவங்களுடைய சொத்து ஒண்ணு நல்ல புகழான ஒரு இடத்துல இருக்கு சார். இது மாற்றம் இல்லை. 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பவங்களுக்கு உங்க சொத்து ஒரு மிகப்பெரிய புகழான ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்த சொன்னா எல்லாருக்கும் தெரியும். மாவட்ட தலைநகரத்திலிருந்து அந்த சொத்து இருக்கிற ஊருக்கு கிராமமா இருந்தாலும் பஸ் போகும். அந்த மாதிரி இது ஒரு அமைப்பு. சரி, இந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அருமையான யோகம். ஏன்னா அவர் திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் அங்க பஞ்சாயத்துலாம் உண்டு. நில ஆட்டத்துல அடி பிரச்சனை இருக்கு. எனக்கு இத்தனை அடி, உனக்கு இத்தனை அடி, உனக்கு 5 சென்ட் கூட, எனக்கு 5 சென்ட் குறைவு அப்படின்னு அப்பாவோட. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாவே அங்க கூட போன சகோதரங்கள் அதிகம் இருக்கும். அப்ப இதுல ஒரு பஞ்சாயத்து அங்க நடந்துகிட்டே இருக்கும். ஆனா சொத்து இருக்கும். சொத்து இவங்க பேருக்கு வராது. சொத்தும் அதே மாதிரி வெயிட்டான சொத்தா இருக்கும். நல்ல நீங்க பிளாட் போட்டு வித்தீங்கன்னா நல்லா பல கோடி தேடுற மாதிரி, பல லட்சங்கள் தேடுற மாதிரி தான் அந்த அமைப்பு வந்து இருக்கும். இதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தவிர்க்கப்படாது. சரி, 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சொத்து இருக்கும், பெரிய சொத்தா இருக்கும். அந்த சொத்து சித்தப்பாவால பிரச்சனையா இருக்கும், பெரியப்பாவால பிரச்சனையா இருக்கும் அர்த்தம்.
அப்பாவால் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அப்பா இருக்க மாட்டார், அல்லது அப்பாவா இருக்க மாட்டார். அப்பாவுக்கும் இவங்களுக்கு கருத்து வேறுபாடு இதில் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் சித்தப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்து அந்த சொத்தை பிரிக்க விடாதபடி பண்ணிடும். எத்தனை பேருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 9ஆம் இடத்த 3ஆம் பார்வையை பார்த்து அந்த சொத்தெல்லாம் அப்படியே இருக்குது. எத்தனை பேருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, ஏன்னா இப்போ 9ஆம் இடத்தை தொடும்போது 5ஆம் இடமும் எடுக்கணும். 5க்கு 5 அது 5ஆம் இடத்துல சனி இருக்கிற எத்தனையோ பேருக்கு இன்னமும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடியவங்களை எத்தனையோ பேருக்கு பூர்வீக பிரச்சனை இருக்குது. அது காரணம் தான் சித்தப்பன் பெரியப்ப இந்த 2 பேரால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதெல்லாம். இந்த பிரச்சனை கொடுப்பார், ஆனால் சொத்து இருக்கும், பிரச்சனையும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான 2 மாபெரும் தலைகள் ராகு கேது. 9ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லதல்ல. அந்த சொத்துக்கு பங்கம், அந்த சொத்து சேல்ஸ் ஆகிடும், விலை போயிடும். நீங்கள் வேற ஒரு இடத்துல தான் போய் இருக்கணும். அல்லது 9ல் ராகு இருக்கும்போது பிறந்தவங்க அப்பா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வந்திருப்பாங்க, கண்டிப்பாக வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த சொத்தால இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கும், ஒரு ஆதாயம் இருக்குன்னு அர்த்தம். சரி, 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு. என்னன்னா, சொத்தெல்லாம் இருக்கு சார், பிரச்சனையெல்லாம் இருக்கு, அனுபவிச்சுட்டுலாம் இருக்கிறோம், அந்த சொத்துல வரக்கூடிய காசெல்லாம் ஆதாயமெல்லாம் அனுபவிக்கிறோம். பட் அந்த சொத்து எங்கள் பேருக்கு வரமாட்டேங்குது சார். அந்த சொத்து மேலே எங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது சார், இந்த சொத்து மேலே எங்களுக்கு ஒரு விரக்தி வருது சார் அப்படி. 9ல் ராகு இருந்தால் சார் பெரிய ஹைவேஸுக்கு பக்கத்தில் அந்த சொத்து இருக்குன்னு அர்த்தம். 9ல் கேது இருந்தால் ஒரு சின்ன ரோடுக்கு பக்கத்தில் நம்மளுடைய சொத்து இருக்குன்னு அர்த்தம். சின்ன ரோடு, சின்ன மலை, சின்ன ஆறு, சின்ன கிணறு, பெரிய கிணறெல்லாம் இருக்காது, சின்ன கிணறா இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் 9ல் கேது இருந்தால் இந்த சொத்துக்கள்லாம் இருக்கும். இது பரம்பரை சொத்துன்னு சொல்லணும். கேது அங்கே இருந்தாருன்னா பரம்பரை சொத்து, பாட்டி வகையறா சொத்து, அல்லது ஒரு பெண் வாங்கின சொத்து, ஒரு பெண்ணால் வந்த சொத்து, இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். அப்போ 9ஆம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் 9ஆம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன், நமக்கு எப்படி அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பதிவையும் நம்ம நாளைய வீடியோவில் சந்திப்போம். புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசுமாக பாருங்கள். ஏன்னா எடுத்த எடுப்புகளே நம்ம முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறதில்ல. மையத்தில் சொல்லுவோம், இறுதியில் சொல்லுவோம், ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் நமக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி. எங்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கேள்வி 2 கேள்விக்கு ரூபாய் 505 கட்டணமும், ஒரு முழு ஜாதகம் பார்க்க 1010 கட்டணமும் நம்ம வசூல் செய்கிறோம். திருமண பொருத்தத்திற்கு அது அந்த கட்டணம் தனி. சரிங்களா? தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.